ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் அழகு பயிற்சி 1ல் 7வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 7வது கொஷின் பாருங்கள். என்ன கேட்டுக்கிறேன்? A = 1 2, B = 1 2 3 4, C = 5 6 மற்றும் D = 5 6 7 8 எனில் A பெருக்கல் C மற்றும் B பெருக்கல் D உட்கணமா என சரிபார்க்க. இதோட உட்கணமா இதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு A பெருக்கல் சியும் B பெருக்கல் D நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இது 4மே எடுத்து எழுதுங்க. ABCDன்னு A பார்த்திங்கன்னா 1, 2, அதுக்கப்புறம் B பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் C பார்த்திங்கன்னா 5, 6, அதுக்கப்புறம் D பார்த்திங்கன்னா 5, 6, 7, 8. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம A பெருக்கல் C கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், A பெருக்கல் C. அப்போ A என்னது 1, 2 பெருக்கல் B, C என்னது 5, 6. அப்போது இது நீங்கள் பெருக்கினீங்கன்னா ஒன்றோட ஃபஸ்ட்டு இது 2 1, 5 1, 6ன்னு வரும். அப்போது 1, 5 1, 6, அதுக்கப்புறம் 2, 5 2, 6 இந்த மாதிரி வரும். அப்போ இது A பெருக்கல் C. அதுக்கப்புறம் B பெருக்கல் Dன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ B பெருக்கல் D. அப்போ B பாருங்கள் என்னது 1, 2, 3, 4 பெருக்கல் D என்னது 5, 6, 7, 8. அப்போ இது 2 பெருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்பரால் நம்ம இது 4மே பெருக்கணும். அதுக்கப்புறம் 2ஆல் இது போடணும். அப்போது 1, 5 1, 6 1, 7 1, 8. அதுக்கப்புறம் 2, 5 2, 6 2, 7 2, 8. அதுக்கப்புறம் 3ஆல் 3, 5 3, 6 3, 7 3, 8. அதுக்கப்புறம் 4ஆல் 4, 5 4, 6 4, 7 4, 8. அவ்வளோதான் உறுப்புக்கள் வரும். அப்போ பாருங்கள், இதில் இருக்கிற நம்பர் இதில் இருக்குது 1, 5 இதில் இருக்குதுங்களா, 1, 6 இருக்குது, 2, 5 2, 6. அப்போ இதோட உட்கணம் தானே இது. அப்போது therefore A பெருக்கல் C என்பது B பெருக்கல் D இன் உட்கணமாகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 7வதுக்கு ஆன்சர்.